இன்னைக்கு நடக்கக்கூடிய 28/8/2024 50-50 புதன்கிழமை கணிப்புக்கான ஒரு சிறந்த கணிப்பு. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு பர்ட்டிகுலர் மெசேஜை உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ அது வந்து அந்த கமெண்ட் பண்ண நண்பருக்கு போய் சேரட்டும். உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல கணிப்பு கிடைக்கும். அது இல்லாமல் நான் ஃபாலோ அப் நம்பர்னு சொன்ன ஒரு நம்பர் நேற்று டோட்டலாக டைப் பண்ணி போட்ட சேட்டு கணிப்பில் ஃபெயிலியராக இருந்தாலும் பவரில் போயிடுச்சு. ஸோ அதை நம்ம சொல்லி சமாதானப்படுத்த விரும்பல. ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர் தான். அதே மாதிரி ஃபாலோ அப்லன்னு சொன்னேன், அது ஹிட் ஆகிடுச்சு. அதை கிளிப்பை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். ஸோ வினோத்குமார் அண்ணா ரொம்ப நன்றி. அண்ணா பழனிமுத்து நன்றி. நான் நிறைய பேர். அப்புறம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அருமையான விளையாட்டு, உங்கள் கணிப்பு நல்லா இருக்குது. ஸோ சக்திவேல் அண்ணா என்ன நம்பர் பவர்லேயே போயிடுச்சுண்ணா நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸு. ஸோ நீங்கள் செந்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸோ நல்ல கணிப்பு. நான் இப்போது ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கேன், ஒரு கமெண்டு. அந்த கமெண்டை லைவாக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான். அண்ணா நல்ல பதிவு அண்ணா, வாழ்க வளமுடன். கரெக்டாக சொன்னீங்க நண்பா. நானும் அந்த மெசேஜை படித்தேன். உங்களுக்கு வர மெசேஜை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, நான் படிக்கிறேன் நண்பா. சசிகுமார் அண்ணா ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ, நெகட்டிவாக பேசுகிறவங்கள மெயினில் எடுத்துக்காதீங்க ப்ரோ. இவ்வளோ பேர் பாசிட்டிவாக, கண்டிப்பாக நிறைய பேர் பாசிட்டிவாக தான் வந்து பேசுகிறீங்க. ஸோ பாசிட்டிவான மெசேஜஸ் தான் நான் இங்கே நிறைய பார்த்துட்ருக்கேன். நீங்கள் டைப் பண்ணி போடாத நம்பரை இது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட்டேன்னா சதீஷ் அண்ணா, இரவு போட்ட வீடியோவில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள் அண்ணா. நன்றி நானா முத்துப்பாண்டி, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய கமெண்ட்ஸு. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ஸை தேடிருக்கேன். இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸுன்னு வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜுக்காக தான் நான் இப்போ தேடிட்டுருக்கேன். ஸோ அந்த இதுவை பாருங்கள். இது வந்து ஒருத்தர் திட்டினார், சார் அவன் ஒரு நன்றி கெட்ட நாய் விடுங்கள்ன்ட்டு. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணது என்னன்னு பாருங்கள். அண்ணா வேண்டாம், சோஷியல் மீடியாவில் யாரையும் திட்ட வேண்டாம், அவர் அறிவுக்கு எட்டினது அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ என்னை யார் ராங்காக கமெண்ட் பண்ணாலுமே பரவாயில்ல. நீங்கள் வந்து இது வந்து ஒரு சோஷியல் மீடியா, எல்லாருமே பார்ப்பாங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் அவங்கள வந்து எந்தவித திட்டுதல் இல்லாத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படி பண்ணுங்கள். நான் உதவி பண்ணுவேன், அதை சொல்லி காட்ட மாட்டேன், அதை சொன்னால் யாரும் இருந்துடலாம். நன்றி அண்ணா. சுரேஷ்குமார் தேங்க்யூ ப்ரோ. உங்களது கணிப்புகளை தினமும் கணிப்பாக கவனித்து வருகிறேன். உங்களது கணிப்பு முன்கூட்டியே கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி அண்ணா, நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? பசுபதி பொறுமை மிகவும் நம்ம சொன்னோம்ல, அதுக்காக சொல்லியிருக்காரு அண்ணா. நன்றி. டெம்பிள் கும்பாபிஷேகத்திற்கு கொடுத்தது 2000 ரொம்ப நன்றி. சுஜிவேல் அண்ணா ரொம்ப நன்றி. ஸோ நல்ல கமாண்டுக்கு மத்தியில் ஒரு கமாண்ட் வந்தது. ஸோ அந்த கமாண்டை வந்து அவருக்கு நம்ம கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு அண்ணா சொக்கலிங்கம்னு போட்டிருக்காரு. அவருக்கு வேணால் நம்ம பணம் அனுப்பலாமா அண்ணா சேர்ந்து எனக்கு கேட்டிருக்காரு. ஸோ நான் போட்ட மெசேஜ் என்னன்னு பாருங்கள். வேண்டாம், தேவைப்பட்டால் நானே கேட்பேன், உங்கள் கையால் உங்கள் பகுதியில் நீங்கள் உதவி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நைஸ் ஸ்பீச் சார், கங்க்ராஸ், தேங்க்யூண்ணா. ஒரு கமாண்டு, அந்த ஒரே ஒரு கமாண்டு, இவ்வளோ கமாண்ட் இருந்தாலும் அந்த ஒரு கமாண்டு போடுற நண்பர் அது வந்துடுச்சு. கமலக்கண்ணன், அவருக்கு நான் ரிப்ளை போட்டிருப்பேன். நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு, ஓவராக பேசுகிறத நீ எப்போ பேச்சை குறைக்கிறையோ அப்போ தான் நல்லா இருப்ப. இங்கே விளையாடுறவன்லாம் இல்லாதவன் தான். இதில் அன்னதானம் போடுங்க சொல்கிறீங்க. இங்கே அவன் சோத்துக்கே சிங்கி அடிக்கிறான். நீ முதல்ல அதை புரிஞ்சிக்க. இந்த கணிப்புக்கு தான், இந்த ஒரு கமாண்டுக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கமாண்டை வந்து இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கமலக்கண்ணன் அண்ணான்றவங்களுக்கு
நீங்கள் எத்தனை வாட்டி நம்ம வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு. தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ கமாண்டு, இந்த கமாண்டெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையானே தெரில. ஸோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான 50-50 கணிப்புக்கான சார்ட்டு பார்த்திங்கன்னா 2017. இது எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 2014லேயும் வந்திருக்கு, 2022லேயும் வந்திருக்கு, 2017லேயும் வந்திருக்கு. மேலேருந்து கீழே வரிசையில் 6415. ஸோ நம்ம 14ன்ற ஒரு சரி அந்த கமாண்டை பற்றி பேசணும். ஸோ இங்கே சாப்பாடுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது நீங்கள் லாட்ரியே போடக்கூடாது மெயின். ஓகேங்களா? கஷ்டத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். நான் சொன்ன விஷயம் உங்களோட மூளையில் ஆணி அடித்த மாதிரி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. லாட்டரி விளையாடக்கூடிய பணத்தில் இருந்து 10% உதவி பண்ண சொல்லிட்டு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் உதவி பண்ண சொன்னேன் தவிர, நீங்கள் சாப்பாடுக்கு உங்களுக்கே சாப்பாடு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீடியோலும் சொல்லலை. அதை ஃபஸ்ட்டு உங்களோட ஞானம், உங்களோட அறிவில் அதை ஏற்றிக்கிங்க. ஒரு வேளை உங்களுக்கு மனநலம் ஏதாவது பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான சிகிச்சையை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். இல்லை வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீடியோ பார்க்காதீங்க. பேர் மட்டும் அழகாக வச்சுருக்கீங்க கமலக்கண்ணன்ட்டு, ஆனால் அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் ஒரு மைண்ட் செட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஒரு தனியாக ஒரு மைண்ட் செட்டில் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கிங்க. சுயநலமாக வாழாதீங்க. சுயநலமாக வாழ்ந்தீங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. உங்களையே நீங்கள் வெறுத்ததுக்கு சமம் தான் சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கை. அடுத்தவனுக்கு உங்களால் உதவி பண்ண முடியல அப்படின்னா உதவி பண்ணுறவங்க மத்தியில் கமாண்டை போடுறது ரொம்ப தவறான செயல். ஓகேங்களா? சாப்பாடுக்கே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு லாட்ரி விளையாடுறது? லாட்ரி வாங்கிறதுக்கு வரீங்க. அந்த காசு இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த காசு எனக்கு சாப்பிட்றதே இல்லைன்றீங்க. அப்புறம் எதுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் பார்த்து ஒரு கமாண்டை நொட்டுறீங்க? இந்த மாதிரி பண்ணால் கோவம் வருமா வராதா? சாப்பாடுக்கு இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வீடியோவை பார்க்குறீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உழைச்சி சம்பாதிங்க. சம்பாதிச்ச காசில் லாட்ரி விளையாடாமல் உங்கள் குடும்பத்துக்காக எடுத்து கொடுங்க, உழைங்க, கஷ்டப்படுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை விட்டு தேவையில்லாத கமெண்ட் செக்ஷன், அதான் நேற்றே வீடியோவில் சொன்னேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அடுத்தவனை குறை கூடுற வாய், குறை சொல்கிற வாய் என்றைக்குமே முன்னேறாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தவனை குறை சொல்கிற வாய் முன்னேறாது. அதை நான் நேற்று வீடியோவில் சொன்னேன். நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் ஒரு விஷயத்த விதை மாதிரி பதிய வச்சிட்ருக்கேன். உதவி பண்ணுங்கள், நல்லது செய்யுங்க, உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு நல்லது செய்யுங்க, ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். லாட்டரி விளையாடுறதுக்கு ஒதுக்கக்கூடிய காசில் ஒரு 10% மிச்சப்படுத்தி சாப்பாடை வாங்கி கொடுங்க, செய்யுங்க, கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு அறிவே அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். நான் சோஷியல் மீடியாவில்னு பார்க்குறேன், இல்லாட்டி ஏதாவது சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி கமாண்டு பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டென்ஷன் ஆகுது. ஏன்னா உங்களை பார்த்து உதவி பண்ணுறவங்களும் பண்ணாமல் போயிடுவாங்க. நான் இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சகோதரருக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸால் தான் நான் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், உங்களோட சாப்பாடை மிச்சப்படுத்தி நீங்கள் யாருக்கும் வாங்கி தர வேண்டிய அவசியமே இல்லை. லாட்டரிக்குன்னு நீங்கள் ஒதுக்கக்கூடிய காசுலேருந்து 10% எடுத்து வைங்க. நான் உங்களுக்கு வின்னிங் நம்பர் எடுத்து தரேன். அந்த 10% ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 இல்லை 500 யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் 1000 500 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 10% நீங்கள் இதுக்காக ஒதுக்குங்க. சரிங்களா? நம்ம இந்த கணிப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இந்த 14 அப்புறம் நிறைய பேசுகிறத விட்டுட்டு நான் இப்போவும் சொல்கிறேன், வீடியோ போடுறதே நான் பேசுகிறதுக்கு தான். ஒரு பொது சேவையினோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ. எந்த வீடியோவில் எந்த விஷயத்த சொல்லணுமோ அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த ஒரு விஷயத்தை யுக்தியை கையில் எடுத்துக்கிறதுக்கு காரணமே இதுதான். இந்த வீடியோவில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டால் தான் உதவி அந்தந்த பகுதியிலையும், அந்தந்த மாவட்டத்துலேயும், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும், அந்தந்த ஸ்டேட்லேயும் உதவி போய் கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் கணிப்பு எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்குறேன், ஃபெயிலியர் கொடுக்கல. ஏதோ இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு 4 டிஜிட் எடுத்து கொடுத்துருக்கேன், ஒரு 3 டிஜிட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பார்க்குறத வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்லணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண சொல்லணும், ஒரு விதையை விதைக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு அஸ்திவாரத்தை போடணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்திவாரத்தை போடணுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோவிலே பேசாத வெறும் கணிப்பு மட்டும்தான் கொடுக்கணுன்னா பார்க்காதீங்க. 1000 பேர் வெளியே போகிறதா கூட வெளியே போய்க்குங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி 80,000 பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபராக. 80,000 பேரில் 80,000 பேருமே வெளியே இல்லை, இந்த மாதிரி நீ பேசுகிற, நாங்கள் உங்கள் சேனலை பார்க்கல, லைக் பண்ணல, எங்களுக்கு விரும்பலை, நீ அறுக்கிற மொக்க போடுற அப்படின்னா 80,000 பேருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே போயிருங்க. எனக்கு கவலையாக கிடையாது. அந்த மீதி இருக்கக்கூடியவங்க யார் மதித்து 4 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்தாலே போதும் தான். 500 பேர் பார்த்தா போதும். நான் தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் சாகிற வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு 500 வியூஸ் போனால் கூட பரவாயில்ல. 500 வியூஸ் போனாலும் அந்த 500 வியூஸில் 50 பேர் உதவி பண்ணாலுமே அவங்கவுங்க பகுதியில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வயிறார சாப்பிடுவாங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை பிளாக் பண்ணுவேன். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எனக்குமே அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. உங்கள் மெசேஜை பார்த்து எனக்கு மைண்டு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னும் போது உங்களை நான் பிளாக் பண்ணுவேன். 2-3 வாட்டி பிளாக் பண்ணுவேன். 3வது வாட்டி ரிப்போர்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் கேட்கும் என்னென்னலான்ட்டு. அவங்க வயலண்ட்டாக பேசுகிறாங்கன்ற மாதிரி நான் அதில் போஸ்டிங் போடுவேன். ஓகேங்களா? ஸோ நல்லதை சொல்கிறோம், நல்லதை செய்கிறோன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதை நம்ம செய்கிறோம், செய்யாத போகிறோன்றது அடுத்தது. ஸோ எதுவுமே பண்ணாமலே வரும் வாய் தவடாலில் வந்து ஒரு வாய் வார்த்தையில் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துறது வந்து விட்டுடுங்க. சரியா? ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த 14 நம்ம கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது நான் பெருமையாக சொல்லுவேன். 74 எந்த கடையில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுக்காம 4 யூஸ் பண்ண. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நீங்களே இதை யோசிச்சிங்க. எல்லா பேட்டர்லையும் வந்து 0ன்றது வருது. ஸோ அடுத்தது 23ல் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த 23ல் இருக்க பேட்டர்னில் நம்மளுக்கு கிடைக்குதா பார்ப்போம். ஸோ இதை உன்னிப்பாக வாட்ச் 14 இது வரைக்கும் அந்த ஃபாலோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் நான் கொடுக்குறேன். இந்த 2 நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் டிக்கெட்டு வந்து கேரளாவில் டிக்கெட்டு எந்த கடையில் பாருங்கள். 21ஆம் தேதி போட்டிருக்கேன். இந்த 41-14 முடிகிற மாதிரியோ இல்லை 41-14 அமைகிற மாதிரியோ ஏதாவது டிக்கெட் உங்கள் கண்ணார பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டிக்கெட்டை வந்து செலெக்ஷன் பண்ணிடுங்க தினம். ஓகேங்களா? இந்த ஃபாலோஅப் நம்பர் அடுத்த 5 நாளுக்குள்ள ஒரு மாஸ் ஹிட்டா கொடுக்கும். 41 வந்துச்சு. இனிமேல் 11ம் 47ம் பெண்டிங். இந்த மாசம் கடைசிக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொன்னது வந்து 74 வந்துருச்சு. அடுத்தது வந்து 04 40 இது வந்துருச்சு. ஸோ இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது 41 14. ஓகேங்களா? 41ம் 14ம் பெண்டிங்கில் இருக்குது. அதை தான் இந்த வீடியோ மூலமாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 82 ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்கை கண்டிப்பாக கேட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு கரண்ட்லியாக பெண்டிங்கில் இருக்கிறது வந்து 14ம் 47ம். ஸோ இதையும் வந்து வரணும் அப்படின்னு தான் என்னோடய கணக்கு. ஸோ 14 47 இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்படின்னா 147 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 147ன்றதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்றைக்கி 28, 29, 30, 31 இன்னும் 3 நாளுக்குள்ளே வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 65-70% வரணும். ஸோ அதேமாதிரி இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 4 டிஜிட் மறுபடியும் நம்மளுக்கு மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று வந்த லாஸ்ட்டு 4 டிஜிட்டு அதோட க்ளூ நம்பர் 617. மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 6415. ஓகேங்களா? 6415. ஸோ இது 617க்கு 626 ஒரு க்ளூ நம்பர் எடுக்கலாம். அடுத்தது 626 2 தான். இன்றைக்கி ரொம்ப அதிகமான நம்பரே நான் கொடுக்கல, 2 நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 626 ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா? புரியும்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இருக்குது 2431. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6822. ஓகேங்களா. இந்த ஒரு 2 கான்செப்ட் தான் வந்து இன்றைக்கி ஆட்டத்தில் வரலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு. 2 4 3 1. அடுத்தது 6822. ஓகேங்களா. இந்த 2 நம்பர் தான் வந்து இன்றைக்கி நான் பேஸில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 617. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதையும் அழிக்க தேவையில்லை. ஸோ நம்பர் வந்து மாறிடும். ஓகேங்களா. இப்போது 617க்கு நம்ம வந்து க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 61க்கு 62. ஓகேங்களா. 61க்கு 62 6. 6க்கு 6, 1க்கு 2, 7க்கு 6. ஓகேங்களா. அதே தான் வந்து இந்த பேட்டர்ன்லேயும் வருது. ஸோ இந்த பேட்டர்னில் வரக்கூடியது உங்களுக்கு 6க்கு 6, 1க்கு 2, 7க்கு 6. ஓகேங்களா. 7க்கு 6 வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த பேட்டர்னில் இருந்து வந்திருக்கக்கூடிய எண் 2 2 4 3 1. அடுத்தது 6 8 2 2. ஓகேங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஒரு பர்டிகுலர் எண்ணை நம்ம வந்து நான் எடுத்து இன்றைக்கி கொடுக்குறேன். 24 31 68 22. இல்லை உங்கள் கணக்கில் டபுள்ஸ் இன்றைக்கி வராத மாதிரி இருக்குது அப்படின்னா 828 826 இல்லாட்டி 282 இல்லை 286. இதை டைப் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து 2ன்னு வரும். 28 26 22 82 22 86 26 28 26 28 இந்த ரேஞ்சில் ஹிட் ஆகும். ஸோ இந்த 4 3 1. ஸோ 4க்கு 4 வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 1 வந்துடும். 4க்கு 1 வந்துட்டு 134ன்றத ஒரு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 134 இல்லை 234. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கம்மியான நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய விஷயம் இன்றைக்கி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபாலோ அப் நம்பர் அப்படின்றது பெட்டராக வந்து யூஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறக்கூடிய அளவில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. 14 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 47 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை ரெண்டும் சேர்த்து போட்டிங்கன்னா 14 74. இங்கே 7 தான் கொடுப்பேன். 7 71 47. ஓகேங்களா. 71 47 61 47 47. ஸோ ஒரு 3 நம்பர் எழுதுகிறேன். 61 47. அடுத்தது பார்த்திங்கன்னா 91 47 47. ஓகேங்களா. இந்த நம்பர் வந்து ஃபாலோ அப் நம்பர். ஸோ ஒரு 3 நாளுக்கு வந்து தினமும் வந்து யாரையும் எதையும் கேட்காம தினக்கணிப்பு கூட போடாமல் இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா. 14 ரேஞ்சு இல்லை 47 ரேஞ்சு இல்லை ரெண்டுமே தனித்தனியாகவும் வரலாம். ஆனால் அந்த 14 எங்கே வேணால் வரலாம். இந்த 47 எங்கே வேணால் வரலாம். அதனால தான் நான் இதை வந்து ஆல் போர்டுக்கு ஃபாலோ அப் நான் கொடுத்துருக்கேன். இது எந்த பேட்டர்னில் வேணால் வரலாம். நான் இங்கே வந்து ஏபி வரைக்கும் போட்டிருக்கேன், இங்கே பிசி வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஓகேங்களா. 417 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 47 வருது, 14 வராது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ரேஞ்சு நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பேட்டர்னில் மெயின்னு பார்த்தா 21 34 24 31 68 22. ஸோ 26 28 28 26 22 82 22 86. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த பேட்டர்னில் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறதுல இன்றைக்கி வரக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி 43 34
82, 86, 28 இது ஒன்று தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். 28 இது ஓகேங்களா. இது இன்றைக்கி வரலாம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு சார்ட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட 90% ஹிட்டு ஆகணும். மிஷினில் வந்து சுற்றி இன்றைக்கி நின்னா இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணு நிற்கணும் அப்படின்றது என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய ஸ்ட்ராங்கான கணிப்பு. ஓகேங்களா. என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய ஸ்ட்ராங்கான கணிப்பு. ஓகேங்களா. இதை எப்படி யூஸ் பண்ணீங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.